இவ்வாறே நீர் மற்றும் இவ்வாறு நீர் நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு சந்திப்பது ஜே ஜெயச்சந்திரா. ஆம்னிகளே, இன்று இவ்வாறு நேராக ஆஸ்திரேலியா பெர்த் மாநகரத்திலிருந்து சட்டவாளர் மற்றும் சமூக செயற்பாளரான திருமதி சாந்திகா யோகேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். ஆண்டுகளே, சட்டத்தரணியும் மற்றும் சமூக செயற்பாளர்களான சாந்திகா அவர்கள் இப்பொழுது இணையத்தினூடாக இணைந்திருக்கிறார். அவர் இப்பொழுது வான் அலைகள் இணைத்துக் கொண்டிருக்கிறார். வணக்கம் சாந்திகா அவர்களே. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. நான் நினைக்கின்றேன் முதல் முறையாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பெர்த் மாநகரிலிருந்து ஒருவரை இணைத்திருக்கின்றோம். அந்த வகையில் மற்றற்ற மகிழ்ச்சி. உங்களுடைய நேரத்தை பொருட்படுத்தாமல் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வேலை பழக்களை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துக் கொண்டு குறுங்களேன், எவ்வளவு காலமாக பெர்த்தில் வாழ்ந்து வருகிறீர்கள்? பெர்த்தில் நான் வந்து இப்பொழுது 39 வருடங்கள் ஆகிறது. ஆல்மோஸ்ட் 40 வருடங்களாக போகின்றது. 40 வருடங்கள் ஆயிருக்கிறது. அதாவது பெர்த்தில் இருக்கின்ற பொழுது அந்த காலகட்டத்தில் தமிழ் மக்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளவு குடும்பங்கள் இருந்திருப்பார்கள் ஆரம்பத்தில்? வரும் பொழுது நாங்கள் இங்கே வந்த புதிதில் கொஞ்சம் குடும்பங்கள் தான் இருந்தது. அவ்வளவு பெரிய நம்பர் குடும்பங்கள் இருந்தது என்று சொல்ல முடியாது. இப்பொழுது நிறைய பேர் வந்து விட்டார்கள். ஆனால் அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கம்யூனிட்டி தான் இருந்தது. அதுவும் இலங்கை தமிழ் மக்கள் ஒரு சின்ன கம்யூனிட்டி தான் இருந்தது. சரி, அப்ப ஆனபடியால் சமூக செயற்பாடுகள் எல்லாவற்றையும் உங்களுடைய தலையில் அல்லது உங்களுடைய தோளில் சுமந்திருப்பீர்கள், அப்படித்தான்? அப்படி என்று சொல்ல மாட்டேன். நான் வரும் பொழுதே தமிழ் மேற்கு ஆஸ்திரேலிய தமிழ்ச்சங்கம் இங்கே இருந்தது. நான் வந்ததன் பின்னுக்குத்தான் பிறகுதான் இலங்கை தமிழ்ச்சங்கம் ஒரு ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அதில் நான் பல விஷயங்கள்ல பங்கு பெற்றி இருக்கிறேன். என்றால் எனக்கு கலையில ஒரு ஆர்வம். அதனால நான் என்ன நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அதில் கொஞ்சம் போய் ஆக்டிவாக நான் செயல்பட்டிருக்கிறேன். நாங்கள் அறிந்த வரையில் பல நிகழ்ச்சிகள் எல்லாம் தொகுத்து வழங்குவதாக அறிகிறோம். வானொலியோடு உங்களுக்கு ஈடுபாடு இருக்கிறதா? ஏதாவது வானொலி நிகழ்ச்சிகளை செய்வது உண்டா? வானொலியில் நான் வந்த புதிதில் ஒரு ஃபியூ இயர்ஸாக நான் அங்கு எங்களுடைய தமிழ் ரேடியோ அதில் நான் ஒரு அறிவிப்பாளராக இருந்திருக்கின்றேன். நான் எதேச்சையாக ஆகிவிட்டது. எவ்வளவு காலம் இருந்திருப்பீர்கள் அந்த வானொலியில்? நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 வருடங்கள் நான் பணியாற்றி இருக்கின்றேன் அந்த ரேடியோவில். சரி, அதாவது செய்திகள் எல்லாம் வாசித்திருப்பீர்களா அல்லது நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி? நிகழ்ச்சிகள் கூடுதலாக நான் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இருக்கிறேன். சரி, ஆகவே நீங்கள் ஒரு பன்முகை ஆளுமை கொண்ட ஒரு பெண் கூட எடுத்துக்கொள்ளலாம் என்றால் நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கியிருப்பீர்கள். அதோடு ஒரு எம்சிஆர் சொல்ல மாஸ்டர் ஆஃப் செரிமனியாக இருந்திருப்பீர்கள். தமிழர்களோடு எல்லாம் பங்கெடுத்துக் கொடுப்பீர்கள். நல்ல ஒரு விடயம். அதாவது ஆரம்ப கட்டத்தில் புலம்பெயர்ந்து வருபவர்கள் ஒரு பயத்தோடு இருந்தாலும் இப்படியாக சமூகத்தோடு இணைகின்ற பொழுது கூடுதலான ஒரு ஆளுமை விருத்தியும் வந்திருக்கும். சரி, ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில எனக்கு நான் சிறு வயதிலிருந்தே எனக்கு இதுல எல்லாம் ரொம்ப நிறைய ஈடுபாடு இருந்தது. நான் அங்கே இருக்கிற பொழுதே நான் பல விஷயங்கள் செய்திருக்கிறேன். என்னுடைய பள்ளி வாழ்க்கையில நான் பல விஷயங்கள்ல பங்கு பெற்றி இருக்கிறேன். நாடகங்கள், நாட்டிய நாடகங்கள், பேச்சு போட்டிகள், அப்படி எல்லாத்திலையும் பங்கு பெற்றின வழியால் எனக்கு அந்த ஆர்வம் இருந்தது. இங்க வந்த பொழுதும் நான் எப்படியாவது இதுகள் எல்லாம் நான் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆர்வத்துல தான் நான் எல்லாத்திலையும் பங்கு பெற்றி பல நிகழ்ச்சிகளுக்கு அறிவிப்பாளராக இருந்திருக்கிறேன். எம்சி பண்ணி இருக்கின்றேன். பல அரங்கேற்றங்களுக்கு எம்சி பண்ணி இருக்கின்றேன். இன்னும் திருமணங்கள், கல்யாணங்களில் கூட நான் இன்னும் எம்சி பண்ணி கொண்டிருக்கின்றேன். சந்தோஷமா இருக்கின்றது. இப்படி அதாவது இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை யாராவது பார்த்து கொண்டிருந்தார்கள், புறத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் உங்களை அணுகப் போகின்றார்கள். இப்படி ஒருவர் இருக்கின்றார், சிலவர் தெரியாமல் இருந்திருக்கலாம். பெரிய ஒரு மாநிலம், அப்படித்தான்?
பெர்த் சிறிய மாநிலம் தான். ஆனால் இப்பொழுது எத்தனையோ இளம் அறிவிப்பாளர்கள் வந்து விட்டார்கள். ம். அந்த காலத்தில் நான் பல மேடைகளில் அறிவிப்பாளராக இருந்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது பல அம் அ ம். இளம் பெண்களும், ஆண்களும் அறிவிப்பாளர்களாக இருக்கிறார்கள். மிகவும் நன்றாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அம் எங்களுடைய நாங்கள் செய்கின்ற விடயங்களை அம் இளம் அ பிள்ளைகள் செய்கின்ற பொழுது அதை ஊக்குவிக்க வேண்டும். நிச்சயமா. எனக்கு அதில் நான் தமிழ் பாடசாலையில் கூட இருந்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் நான் தமிழ் எங்களுடைய பிள்ளைகளை கூட நான் பைப் ட்ரெயின் பண்ணி அவர்களை அம் அ எம்சி பண்ண எல்லாம் வைத்திருக்கின்றேன். ஸோ நிச்சயமா. அதில எனக்கு ஈடுபாடு இருக்கு. நான் அந்த நிச்சயமா. இளம் சமுதாயம் எங்களிடம் இருக்கின்றதை அது அவர்களுக்கு கொடுத்துவிட்டு போக வேண்டும் என்ற கண்டிப்பா. ஆர்வம் எனக்கு இருக்கின்றது. நிச்சயமாக, நிச்சயமாக. அருமையிலும் அருமை. அதாவது நீங்கள் ஒரு சட்டத்துறையோடு ஒரு ஒரு சட்டத்திறனியாகவும் இருக்கிறீர்கள். நீங்கள் இலங்கையிலே ஏற்கனவே சட்டத்திறனியாக பணிபுரிந்து புரிந்து வந்தீர்களா? அல்லது இங்கு தான் உங்களுடைய சட்டத்துறையை தெரிவு செய்தீர்களா? இல்லை. நான் சட்டக்கல்லூரியில் அங்கு பயின்றேன். பயின்று நான் சட்டத்தரணியாக நான் அங்கு அம் ஒரு பிரைவேட் ஃபர்மில் வேலை செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய கணவரை நான் சட்டக்கல்லூரியில் தான் சந்தித்தேன். ஸோ நாங்கள் 2 பேரும் சட்டத்துறையில் தான் இருக்கிறோம். ம். நான் பிறகு இங்கே வந்ததன் பின் அம் என்னுடைய சட்டப் படிப்பை நான் தொடர வேண்டியிருந்தது. ஆம் அ தொடர்ந்து நான் இங்கேயும் அதை முடித்து இப்பொழுது அ கிட்டத்தட்ட 28 26 சரி. வருடங்கள், 28 வருடங்களாக சட்டத்தரணியாக இங்கு அ நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். அருமையிலும் அருமை. சரி. இன்னொரு பக்கம் இவ்வளவு துறை அதாவது சொல்வார்களே, எங்களைப் போன்றவர்கள் ஒரு இந்த நாட்டுக்கு வருகின்ற பொழுது சொல்வார்கள், ஒரு பொழுதுபோக்குக்கு அப்பால ஒரு பேஷன் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே உங்களுக்கும் ஒரு பேஷன் இருந்ததாக அறிகின்றோம். அதாவது குறிப்பாக நாட்டியத்துறை. அதாவது பொதுவாகவே இலங்கை தமிழர்களா இருக்கட்டும், அவர்கள் எந்த நாட்டுக்கு சென்றாலும், அவர்களுக்கு இந்த போர்ச்சூழல் அல்லது சிறு வயதில் தங்களுக்கு கிடைக்காதவற்றை எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுபவித்து சந்தோஷப்படுவதில் அது இலங்கை தமிழர்களுக்கு மிகையாகாது. அது இன்னும் நடந்து கொண்டே இருக்கின்றது. உண்மை. அந்த வகையில் ஒரு வித்தியாசமாக நாங்கள் பார்க்கின்றோம் உங்களை. அதாவது ஒரு என்ன சொல்றது? ஒரு பாசிட்டிவ் ஒரு நேர்மையா ஒரு நேர்கருத்தான ஒரு வைபை கொண்டு வருவதற்காக ஒரு அரங்கேற்றம் ஒன்றை செய்திருப்பதாக அறிந்திருக்கின்றோம். அதாவது இவ்வளவு காலம் நீங்கள் சிறு வயதில் அதாவது பரதநாட்டியம் பழகினீர்களா? அல்லது ஏன் அது நின்றது? அதைப் பற்றி சொல்லுங்களேன். ஓ! அம் நான் வந்து ஒரு 10, 12 வயசு இருக்கும். அப்பொழுதுதான் நான் பரதக்கலையை படிக்கத் தொடங்கினேன். அம் அந்த நேரத்தில் அ பெற்றோர்கள் புஷ் பண்ணார்கள். அந்த நேரத்தில் அவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட்டுடன் நான் போகவில்லை. ம். அம் ஆனால் அம் அ அந்த நேரம் என்னுடைய முதல் ஆசிரியை வந்து வழுவூர் ராமையா பிள்ளை அவர்களின் ஸ்டூடண்ட். அம் திருமதி கோகிலா குணவர்த்தன என்று ம். அவர்களிடம் தான் முதலில் படித்தேன். ம்ஹ்ம். அதுக்கு பிறகு என்னுடைய பள்ளியில் நான் பருத்தித்துறை மெதடிஸ் பெண்கள் பாடசாலையில் தான் படித்தேன். முதலில் வேம்படி மகளிர் கல்லூரியில் படித்துவிட்டு, பிறகு என்னுடைய 6ஆம் வகுப்பிலிருந்து நான் பருத்தித்துறை மெதடிஸ் கல்லூரியில தான் படித்துக் கொண்டிருந்தேன். ம். அந்த சமயம் வந்து என்னுடைய அந்த எங்களுடைய கல்லூரியில வந்து ஒரு அம் நடன ஆசிரியர் இருந்தார். திருமதி மங்கையர்க்கரசி யாழ்பா பிள்ளை என்று. ம்ஹ்ம். அவர்கள் அ அ அவர்கள் வந்து பல நாட்டிய நாடகங்களை செய்து கொண்டிருந்தார்கள். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கின்றது. என்னுடைய வகுப்பறையில் வந்து அவர் என்னை ஒரு ம்ஹ்ம். பாத்திரத்துக்கு தேர்ந்தெடுத்தார். அது பாத்திரம் என்னவென்றால் வீமன். அ ம். ஸோ அந்த வீமன் பாத்திரத்தில் தொடங்கி, எனக்கு பெண் பாத்திரம் கிடைப்பதே குறைவு. அந்த ம். நாட்களில் நான் நல்ல பருமனாக வேற இருப்பேன். ம். ஸோ அதனாலே எனக்கு எப்ப பார்த்தாலுமே அம் வீமன், சிவன், இந்த பாஞ்சாலி சபதம், கர்ணன் அப்படி எல்லா பாத்திரங்களும் கடைசியாக ராவணன் தான் ம். என்னுடைய ஹைலைட்டாக இருந்தது என்று சொல்வேன். சீதாபரணம் என்ற ஒரு நாட்டிய நாடகத்தை செய்தோம். அதில் நான் ராவணனாக நடித்தேன். ஸோ அம் அந்த அந்த வகையில் நான் அந்த அ ஆசிரியருடன் மிகவும் க்ளோஸ் ஆகிவிட்டேன். அம் அந்த நேரம் தான் என்னுடைய நடன அம்
படிப்பில் எனக்கு கூட ஈடுபாடு தொடங்கியது என்று நான் சொல்லுவேன். ம்ஹ்ம். ஏனென்றால் நான் தனி அவருடன் படிக்க சென்று விட்டேன். ஸ்பெஷல் கிளாஸஸ் ம்ஹ்ம். எடுத்துக்கொண்டிருந்தேன். என்னுடைய துரதிர்ஷ்டவசமாக வசம் அவர் காலம் சென்று விட்டார். நான் 11ஆம் வகுப்போ, 10ஆம் வகுப்பு படித்து இருக்கிற நேரத்தில் அவர் காலமாகிவிட்டார். ம். அதனால் என்னால அந்த நேரம் அதை அம் வர திரும்பவும் முடியும். படிக்க முடியவில்லை. அம் பிறகும் சட்டக்கல்லூரிக்கு வந்த பின் என்னுடைய கணவர் என்னை ஊக்குவித்தார் போய் படிக்கும்படி. அப்பொழுதும் ஒரு ஆசிரியரிடம் சென்றேன். ஆனால் பிறகு படிப்பு முடிக்க வேண்டியிருந்தது. அதன் பிறகு என்னுடைய முதல் பிள்ளை வந்துவிட்டாள். அதனால் நாங்கள் அ ஆஸ்திரேலியாவுக்கு அம் மைக்ரேட் பண்ணி வந்துவிட்டோம். ஸோ அந்த இடத்துல என்னுடைய நடன வாழ்க்கை அப்படியே நின்றுட்டது. எனக்கு எவ்வளவோ படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. என்னுடைய தாயார் என்னை அம் மிகவும் ஊக்கப்படுத்தியிருந்தார். ஊக்குவிப்பா. அம் அரங்கேற்றம் செய்வதற்கு எனக்கு இருந்தது. ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தோம். ஆனால் என்னுடைய ஆசிரியருக்கு இது நடந்ததுடன் என்னுடைய அ பரதநாட்டியம் இது அங்கே நின்று விட்டது. அ அ பெர்த்துக்கு வந்த பொழுது திருப்பி தொடங்கியது வேறு கதை. ஆனால் அங்கே அப்பொழுது நின்று நின்று விட்டது. விட்டது. சரி, ம். இப்ப இந்த நின்று விட்டாலும் நீங்கள் இப்ப அது சொல்லுவார்களே, சில இந்த வைராக்கியத்தோடு வாழ்பவர்கள் எப்பவும் இருப்பார்கள். அந்த செய்தியை முடிப்பார்கள். அது வயது என்பது வித்தியாசம் இல்லை. அந்த வைராக்கியத்தில் இருந்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து விட்டபடியால், ஏன் மீண்டும் அதை செய்ய வேண்டும்? அல்லது எப்படி அந்த தெம்பு அல்லது உத்வேகம் எப்படி கிடைத்தது உங்களுக்கு? அம் நான் பெர்த்துக்கு வந்ததின் பின் பல விஷயங்களை செய்திருந்தேன். பல விஷயங்கள்ல பங்கு பெற்றுக் கொண்டிருந்தேன். பல கலை விஷயங்கள்ல பங்கு பெற்றிருந்தேன். ம். தமிழ் படிப்பித்தேன். தமிழ் பாடசாலையில் அதிபராகவும் இருந்தேன். எல்லாம் செய்துவிட்டேன். ஆனால் என்னுடைய மனதில் எனக்கு ஒரு ஆசை இருந்தது என்று சொல்வேன். அம் அந்த ஆசை வந்து பரதநாட்டியத்தில் தான். நான் எதை செய்து கொண்டிருந்தாலும் ஐ திங்க் மை ஹார்ட் வாஸ் தேர். எனக்கு ம். எப்பவுமே அந்த பரதநாட்டியத்துல ஒரு ஆசை இருந்தது. அது எப்படியும் படிக்க வேண்டும், ஏதாவது பரதநாட்டியம் செய்ய வேண்டும் என்று என்னுடைய மனதில் அது இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அதுக்குரிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை. என்னால் இங்கு வந்தவுடன் நான் புது ஊர். அ என்னுடைய அம்மா, அப்பா இங்கே ஆல்ரெடி வந்து விட்டார்கள். அப்படி ம். அந்த உதவி எனக்கு இருந்தும், அம் அ நான் சட்டப்படிப்பை முடிக்க வேண்டியிருந்தது. இளம் சின்ன குழந்தை இருந்தாள், மகள் இருந்தாள். அதுக்கு பிறகு எனக்கு ஒரு மகன் பிறந்தான். ஸோ, அதால பிள்ளைகளும், படிப்பும் எல்லாம் ஒன்றாக வந்ததனால், என்னால அத தொடர செய்ய முடியாது. முடியாமல் போய்விட்டது. அ ரெண்டா ன் ன் 2019ஆம் ஆண்டு கோவிட் அந்த காலம். நேரம் தான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு திருப்பம். திருப்பம் வந்தது என்று ம். சொல்லலாம். ம். ம். அம் என்னுடைய மகள் வந்து திருமணமாகி அ மெல்பர்னுக்கு சென்று விட்டாள். என்னுடைய மகளும் ஒரு டான்ஸர் தான். அ ம். அவள் மெல்பர்னுக்கு சென்றதன் பின், அதைத் தொடர்ந்து என்னுடைய மகனும் மெல்பர்னுக்கு போய் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பார்க்க வேண்டும் என்று அவனும் சென்று விட்டான். அந்த நேரத்தில் ஐ திங்க் என்னுடைய ம் மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. ம். அம் ம். அது மாத்திரமல்ல, நான் வந்து இங்கு பெர்த்தில் லீகல் எய்டுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ம். ம். அம் நான் பல வருடங்களாக அம் அ அம் டொமெஸ்டிக் வயலன்ஸ் அ வயலன்ஸ் தான். அ ம். அவர் அந்த செக்ஷனில் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ நான் நான் பார்க்கின்ற கிளையன்ட்ஸ் எல்லாமே ஃபேமிலி லா பிரச்சனைகளோட ம். வருகின்ற கிளையன்ட்ஸ் தான். அது வேற கொஞ்சம் மனதுக்கு கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும். பல ம். பல கிளையண்ட்ஸ பார்த்துட்டு, ஒரு நாளைக்கு 5 கிளையண்ட்ஸை பார்த்துட்டு வர்றப்போ, அம் மனதுல ஒரு ஒரு மனதுல அம் ஒரு குழப்பம் இருக்கிறது. ம். ஸோ ஆமாம். இதெல்லாம் சேர்ந்து தான் நான் அந்த நேரத்துல அது பிளஸ் பிள்ளைகள் இல்ல வீட்ல நானும் என் கணவரும் தனிய. பிள்ளைகளை 1 வருடமாக எங்களுடைய பார்டர்ஸ் கோவிட். மூடிவிட்டார்கள். ம். ஸோ பெர்த்திலிருந்து மெல்பர்னுக்கு கூட வர முடியவில்லை. ஸோ அதையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில நான் எனக்குள்ள யோசிச்சேன். நான் ஏதாவது செய்ய வேண்டும். நான் அம் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை நான் எடுத்து செய்தால் தான் என்னுடைய மனதை நான் வேறு பக்கம் திருப்பலாம். திருப்பலாம். என்னுடைய ம். கஷ்டங்கள்ல இருந்து நான் வெளியில வரலாம் என்று சொல்லி, அந்த நேரத்துல தான் நான் திருப்பியும்
பரதநாட்டியத்தை செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை வந்தது. ஆனால் ம். அந்த நேரத்துல நான் அரங்கேற்றம் அதை பற்றி எல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. என்னுடைய மன அம் அ என்னுடைய மன நிம்மதிக்காகத்தான் நான் அந்த பரதக்கலைய தேடி திருப்பியும் ஓடினேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசிரியை அம் வாய்த்து விட்டா. அ ம். திருமதி அம் அ சோபனா புவனேஸ்வர குருக்கள் என்று. ம். அ அவர்கள் தான் இங்கு நர்த்தனாலயா என்ற ஒரு பள்ளியை வைத்திருக்கின்றார். அந்த ம். பள்ளி இந்த வருடம் 20 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருக்கின்றது. அம் ம். சோ அவர் வந்த புதிதில் அவர் யங்காக இங்கு வந்தார். மேரி பண்றதுக்கு தான் அவர் வந்திருந்தார். சோ அவர் அவருடன் நான் ரொம்பவும் க்ளோஸ் ஆயிட்டேன். ம். ம். சோ இந்த கஷ்டமான நேரத்துல அவளோட நான் பேசிக் கொண்டிருக்கக்க, அவ சொன்னா, "இல்ல அக்கா, எதுக்கு நீங்க இது பண்றீங்க? வாங்க, திருப்பியும் வந்து டான்ஸ படியுங்கன்னு" சொல்லி, ஆ அவ புஷ் பண்ணதால தான் நான் திருப்பி பரதநாட்டியத்த படிக்க வலிக்கிட்டேன். ஸோ ம். 2019ல திருப்பி பரதநாட்டிய பயணம் தொடங்கிச்சது. சரி. இப்ப திருப்பி வாரேன். இப்ப 2019 நீங்க ஏற்கனவே அங்க இலங்கையில இருக்கைக்கு இது மட்டும் படிச்சு முடிச்சீங்க. தில்லானா மட்டும் வந்துட்டீங்களா? எங்க வந்து நின்றீங்க? அங்க வந்து தில்லானா முடிச்சுட்டு படித்த ஞாபகம் இருக்கின்றது. ஆனால் நான் நினைக்கிறேன் சப்தம் சப்தத்துல நின்றுருக்கீங்க. படித்த ஞாபகம் தான் எனக்கு இருக்கின்றது. என்ன நான் கொஞ்சம் யங்காக இருந்தேன் அந்த டைம். எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. ஆனால் நினைக்கவில்லை. வர்ணம் படித்த ஞாபகம் இல்லை எனக்கு. ஞாபகம் இல்ல. பட் சரி அப்ப தில்லானா ஒன்று படித்த ஞாபகம் இருக்கின்றது. இருக்கிறது. அப்ப இங்க வந்து திருநாளா வ வ சப்தத்தோட என்னது வர்ணத்தோட முடிச்சுட்டீங்க. மங்களத்தோட அப்படியே முடிச்சுதா? அல்லது எப்படி இங்க முடிச்சீங்க? வந்ததன் பின் இல்லை, இல்லை. அங்கு படித்ததெல்லாம் நான் குழந்தை பிள்ளையாக இருக்கும் பொழுது படித்தது. நான் எனக்குள்ள பரதநாட்டியத்துல ஆர்வம் இருந்தது. ஆனால் என்னை பொறுத்தவரையில நான் சொல்ல மாட்டேன். நான் அ நிறைய படிச்சுட்டு தான் இங்க வந்தேன் ம். நானுண்டு. ம். ஸோ ம். சோபனாவுடன் நான் போய் படிப்பு தொடங்கும் பொழுது நான் முதலில் இருந்து தான் தொடங்கினேன். ஆரம்பிச்சீங்களா? அவருடைய பள்ளியில ஒரு விஷயம் என்னன்னா, அ அ கென கென அம் அ தாய்மார்கள், மதர்ஸ், யங் பிள்ளைகளோட இருக்கின்ற மதர்ஸ் வந்து அங்கு படிக்கிறார்கள். ஏனென்றால் ஆ. அவர்கள் பிள்ளைகளை ம். கொண்டு வந்து படிக்க விட்டுட்டு, அதே நேரம் தாங்களும் படிக்க வைக்கிறார்கள். படிக்கிறாங்க. ஸோ ம். ன் அ எ வய ஒரு 40, 35, 40, 45, 50 வயசுல கூட 50, 52 வயசுல கூட அவருக்கு மாணவிகள் இருக்கிறார்கள். ஸோ ம். அவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு தங்களுடைய வேலைகள் பளுவோ அல்லது பிள்ளைகளுடைய கஷ்டங்களையோ அதை எல்லாத்தையும் மறந்து ஒரு 1 ஹவர் சந்தோஷமாக பரதநாட்டியத்தை செய்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் தான் அவர்கள் அங்கு வருகிறார்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல நான் ஜாயின் பண்ணபடியா எனக்கும் அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நான் சின்ன பிள்ளைகளோட திருப்பி படிக்கவில்லை. நான் அம் அ என்னுடைய என்னை விட வயசு ரொம்பவும் குறைஞ்சவர்கள் தான். ஆனால் நான் அவர்களுடன் சேர்ந்து படிக்கத்தக்கதாக இருந்தது. எனக்கு அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று நான் அரங்கேற்றத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. என்னுடைய வயசில் அரங்கேற்றம் செய்வதென்றது கேள்விப்படாத ஒரு ம். விஷயம். ம். ம். அதனால எனக்கு அந்த ஆசை இருக்கவில்லை. ஆனால் சோபனாவுக்கு அம் ஒரு அபார நம்பிக்கை. நான் அத செய்வேன் என்று. ம். ஸோ ம். அவருடைய உந்துதல். அவர் என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தா, "இத உங்களால முடியும் அக்கா. நீங்க செய்வீங்க அக்கா. இத செய்யுங்க, செய்யுங்க." அம் என்னுடைய ஸ்கூல்ல இருக்கின்ற அந்த யங் மதர்ஸ் கூட அம் அவர்கள் பல பேர் இந்தியன்ஸாக இருந்தாக்க, மலையாளிஸ் அப்படி தமிழ் பேசாத பெண்கள். ஸோ அவர்கள் வந்து என்னோட பேசுறப்போ அ ஆங்கிலத்தில் சொல்வார்கள், "அக்கா, ஐ டிட்ன்ட் ஃபீல் லைக் கம்மிங் ஃபார் கிளாஸஸ் டுடே. பட் வென் ஐ thought about you I thought I shouldn't be complaining. I should ம். be coming to class அக்கான்னு." கிளாஸஸ். அந்த நேரத்தில் தான் எனக்குள் ஒரு அம் ஆசை வந்தது. சரி, என்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றுறது ஒரு 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 விஷயம். ம். அ இஃப் ஐ அம் இன்ஸ்பைரிங், நான் மற்றவர்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கின்றேன் என்றால், இந்த விஷயத்தை நானே என்னெடுத்து ஐயோ! செய்யக்கூடாது என்று பாத்தீங்களா? ஒரு 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 சின்ன ஒரு ஆசை வந்தது. ஸோ ம். அப்படித்தான் இந்த அம் அரங்கேற்றம் என்ற விஷயம் தொடங்கியது. ஆனால் அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என முதலில் வந்து அவர் கேட்டபொழுது, நாங்கள் ஒரு ஒரு குழு
பெண்களோடு சேர்ந்து நான் செய்கிறேன். ஒரு குரூப் ஆஃப் லேடீஸ் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியாக அதை செய்வோம் என்று தான் நாங்க புரியுது. நான் யோசித்தேன். ஏனென்றால் எ என்ன சொன்னாலும் அ முதலில் எனக்கும் ஒரு தயக்கம் இருந்தது. ம், அம் அ எங்களுடைய சமுதாயம் அப்படி. ம், எதையும் ஈஸியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ம், ம், அம் என்னுடைய வயதில் எனக்கு 65 வயது. ம். 65 வயதில் ஒரு மேடையில் ஏறி ஒரு அரங்கேற்றத்தை பண்ணுகின்ற அந்த தைரியம் வருவதற்கு எனக்கு எவ்வளவோ நாள் எடுத்தது. எனக்கு நிச்சயமா. கொஞ்சம் பயமாக இருந்தது. இதை எப்படி அ ரிசீவ் பண்ணுவார்கள்? அம் எங்களுடைய மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? என்று எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. ம், ஆனால் அந்த தயக்கம் போவதற்கு என்னுடைய உறுதுணையாக இருந்தது என்னுடைய டீச்சர் ம். சோபனா. சோபனா குடுத்த தைரியம் எனக்கு இருந்தது. அதே நேரம் என்னுடைய கணவரும் தான். அம் நிச்சயம். எ என்ன சொன்னாலும் எங்களுடைய சமுதாயத்தில் வாழ்கின்ற எந்த ஆண்களுக்கும் கொஞ்சம் தயக்கம் இருக்கும். ம். இப்படி ஒரு விஷயத்துக்கு ஆதரவு கொடுப்பதற்கு. அப்படியே அவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பின்வாங்கினார். முதலில் நான் சொன்ன பொழுது அவர் நினைத்தார், ஓகே அப்ப நீங்கள் ஒரு குரூப்புடன் செய்தால் என்ன என்று சொல்லி அவருமே அதை கொஞ்சம் இது ம். பண்ணார். ஆனால் நான் நிற்கின்றேன் என்ன விஷயம் என்று சொன்னால், அவர் எனக்கு இருந்த ஆசையையும், எனக்கு அதில் இருந்த உங்களுக்கு சொல் ஆர்வத்தையும், நான் அதை ம். எப்படியும் செய்வேன் என்று இருந்த அந்த என்னுடைய டிட்டர்மினேஷனையும் பார்த்துவிட்டு, அவர் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டை கொடுக்க வழிகிட்டு விட்டார். நிச்சயமா. அதே மாரி ம். தான் என்னுடைய பிள்ளைகளும். ஸோ நிச்சயம், அந்த அந்த இதில் தான் நான் இந்த அரங்கேற்றத்தை செய்ய அம் நான் வழிகேட்டேன். ஆம். நிச்சயமா. நிச்சயமா. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் சாந்திகாவுடன் பேசுவோம். நேயர்களே, நீங்களும் உலகத்தின் எந்த மூலையிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டு, கேட்டுக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் நீங்களும் கலந்து சிறப்பிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, உங்களுடைய விருப்பத்தை எங்களுக்கு மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிவித் தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமைகளில் சிட்னி நேரம் இரவு 9:30 மணிக்கு ஏடிபிசி வானொலிய தனிப்பட்ட வானொலி ஊடாகவும், ஏடிபிசியுடைய முகநூல், ஏடிபிசியுடைய யூடியூப் சேனல் வாயிலாகவும், அத்தோடு ஏடிபிசியுடைய இன்டர்நெட் ஆப்பினூடாகவும் சமகாலத்தில் நீங்கள் பார்த்தும் கேட்டும் ஆடலாம் என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். இப்ப சரி, இப்ப இந்த அரங்கேற்றத்துக்கு சொல்வார்களே தற்துணிவு அல்லது ஆங்கிலத்தில் சொல்வாண்ட ஒரு டிட்டர்மினேஷனுக்கு அப்பால் ஒரு கேரஸ்மெட்டிக் பவர் என்று கூட எடுக்கலாம். நெப்போலியன் போனபார்ட்டோ கனை பேர் எடுக்கலாம். அதே போல செய்துட்டீங்க. இப்ப இருந்தாலும் ஒரு ஸ்டாமினான்ற ஒரு விடயம் வரணும். என்ன இப்ப அரங்கேற்றம் எல்லாரும் செய்யலாம். சினிலே மிஞ்சி அம்மாமார் கனை பேர் 40, 50 வயசுல ஆடினோம். பழகினோம். குரூப்பா பழகினோம். கன டீச்சர்ஸ்ட்ட. சிட்னியில, மெல்பர்ன்லயும் நடக்குது. அதே நேரம் இங்கும் ஒரு இளம் தாயும், மகளும் சேர்ந்து அரங்கேற்றம் செய்திருந்தார்கள். கோவிடுக்கு பின்னர். ம். தாய் உங்களை போன்ற கல்வி கற்று சூழல் காரணமாக முடியவில்லை. மகளை இங்க வந்து மகள் பிறந்தாக்க தாயும் மகளும் இணைந்து ஒரு அரங்கேற்றம் சிட்னியில் நடந்திருக்கிறது. இப்படி கணக்கு இருக்கின்றது. என்றாலும் அந்த ஸ்டாமினா என்ற ஒரு விடயம் இருக்கிறது. ஒரு மேடையில் தனியாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு அம்சங்களுக்கு மாடுவது, ஒவ்வொரு உருப்படிக்கு மாடுவது என்பது கஷ்டமான விடயம். அதை எப்படி நீங்க வளர்த்துக் கொண்டீர்கள்? இந்த 2 மலத்தில் 2 மலத்தில் அது எப்படி அது எனக்கு வந்தது என்று எனக்கு தெரியாது. தெரியாது. ஏனென்றால் ஐ திங்க் அது கடவுள் மேலே இருந்து எனக்கு தந்தது. தந்த எனக்கு மேலிருந்து வந்த அந்த தைரியம். நிச்சயமா. கடவுள் கொடுத்த அந்த ஆசீர்வாதமும், அந்த தைரியத்தினாலும் தான் என்னால் அதை செய்ய முடியுமாக செய்ய முடியும். இருந்தது என்று சொல்வேன். ஆனால் நான் டிட்டர்மினாக இருந்தேன். நான் இதை ம், எப்படியும் என்னால் செய்ய முடியும் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அம் அம் நிறைய பயிற்சி செய்து கொண்டிருந்தேன். ம். அம் வேலை வேலை எனக்கு 5 நாள் நான் வேலை செய்வேன். ஸோ 5 டேஸ் ஃபுல் டைம் நான் வொர்க் பண்ணுகிறேன். ஸோ ஒவ்வொரு நாளும் நான் வேலையால வருகின்ற பொழுது அம் உண்மையிலேயே அம் சரியான டயர்டா வருவேன். மென்டலி, பிசிக்கலி ட்ரெயின்டாகத்தான் நான் வருவேன். ஆனால் எனக்குள்ள ஒரு அம் ஒரு ஒரு வேகம் இருந்தது. அம் ஆமா. சரி நான் முடிக்கணும். சில வேளை சொல்லுவேன். எனக்கு ஒரு
பரதநாட்டியத்தில் ஒரு வெறித்தனமான காதல் என்று. ம். சோ அதால நான் எப்படியும் இதை செய்வேன் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தபடியா, நான் எப்பொழுதும் வந்தவுடன் வேலையாள் வந்து உட்கார்ந்து ஒரு காஃபியையோ, டீயையோ குடித்துவிட்டு, ஆம், நான் பிராக்டிஸ் பண்ண தொடங்கி விடுவேன். அப்படித்தான் நான் என்னை இது பண்ணிக் கொண்டிருந்தேன். ஏற்படுத்திக் நான் சப்ளிமெண்ட்ஸ் உண்மையில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. என்னுடைய வயதில் செய்வது அவ்வளவு ஈஸியா இருக்கவில்லை. மிகவும் லெதார்ஜிக்காக ஃபீல் பண்ணேன். புரோட்டீன் ஷேக்ஸ் அதுகளை எல்லாம் குடித்துக் கொண்டிருந்தேன். ம். ஆம், அதே நேரம் என்னுடைய முழங்கால்களில் சில வேளை சரியான முழங்கால் நோவாக இருக்கும். அ அதுக்குரிய இந்த ப அதுக்குரிய அ மருந்துகள் என்னுடைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் எனக்கு உதவி செய்தார்கள். அம் அதெல்லாம் அ மருந்துகளை எடுத்து எடுத்து ஒரு மாதிரி அம் ஒவ்வொரு முறையும் நான் செய்கின்ற பொழுது, அரங்கேற்றத்துக்கு கிட்ட வருகின்ற பொழுது, என்னுடைய ஐட்டங்களை எல்லாம் சேர்த்து சேர்த்து முதல் நாளில் 2 ஐட்டம் சேர்த்து, பிறகு 3 ஐட்டம் சேர்த்து, பிறகு 4 ஐட்டம் செய்து, பிறகு இன்டர்வலை நானே விட்டு, அதுக்கு ம். பிறகு மிச்ச ஐட்டங்களை செய்து, அப்படி ஒரு மாதிரி செய்தேன். அ என்னென்று செய்தேன் என்று சில சமயம் எனக்குள் ஒரு கேள்வி இன்னும் இருக்கின்றது. இதை நான் எப்படி செய்து முடித்தேன் என்று. ஆம் எல்லா உருப்படிகளும் செய்தேன். ஆம், ம். ஆம், ஒரு புஷ்பாஞ்சலி செய்தேன். ஆ அலரிப்பு செய்யவில்லை. ஜதீஸ்வரம் நான் செய்யவில்லை. ஆனால் புஷ்பாஞ்சலி செய்துவிட்டு, அதன் பிறகு ஆம் அ அ 2 பதங்கள் செய்தேன். வர்ணம் செய்தேன். அதன் பிறகு இன்னொரு கீர்த்தனம் செய்து, அம் அ முடிச்சிட்டீங்க. ப தில்லானம் செய்தேன். ம். ஆம் ஆனால் என்னுடைய பலம் ஆ என்னுடைய அபிநயமாக இருந்தது. ம். அதனால சோபனா கெட்டித்தனமாக என்னுடைய அபிநயத்தை கூட எடுத்து பாவித்து, கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி ஐட்டம்ஸை கோரியோகிராஃப் பண்ணி, ஈவன் வர்ணத்தை கூட நான் செய்வேன் என்று நான் நினைத்திருக்கவில்லை. ம். வர்ணமும் நான் தில்லானா செய்வேன் என்று நான் யோசித்திருக்கவே இல்லை. ஆனால் அவருக்கு நம்பிக்கை இருந்தது. "அக்கா உங்களால் முடியும்" என்று சொல்லி என்னை செய்ய வைத்துட்டா. அ அதனால அது செய்யக்கூடிய எனக்கு நிச்சயம். அ ந ந கூடியதாக இருந்தது என்று சொல்வேன். என்னுடைய நான் மன தைரியத்தினால் தான் என்னால் கடவுளுடைய ஆசீர்வாதம்னால் ஆசீர்வாதம். செய்யக்கூடியதாக இருந்தது. சரி. நான் ஒரு கேள்வி கேட்கணும் இருந்தேன். நீங்க வந்து அதுல கொஞ்சம் தொட்டுட்டு போட்டீங்க. கூடுதலாக இந்திய ஆசிரியர்களுடைய அரங்கேற்றங்கள் நானும் பலதை பார்த்து செய்தபடியால் ஞாபகம். நான் நாடகம் பரதநாட்டியம் கற்கவில்லை. ஆனால் அதற்கு மேலதிகமாக சொல்லிக் கொண்டிருப்பேன். அ என்னடா பலரையும் நேர்காணலுக்கு எடுத்தது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்றபடியால் அவ்வளவு எனது மனதில் இருக்கின்றது. ஆனால் பரதநாட்டியத்தை நான் அக்குவராக படிக்கவும் இல்லை, அதை ரசிக்கவும் இல்லை. ஆனால் அதை பற்றி அறிந்து வைத்திருக்கிறேன் ஆழமாக. கூடுதலாக இந்திய ஆசிரியர்கள் வர்ணத்தை சில ச ஒரு 45 நிமிடம் ஒரு ஒரு பரதநாட்டியம் பார்த்திருந்தேன் அரங்கேற்றம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆடியிருந்தார் வர்ணம். அதேபோல் நீங்கள் எவ்வளவு நேரம் உங்களுடைய இந்திய ஆசிரியை பழக்கியிருந்தார் வர்ணம்? என் எவ்வளவு நேரம் என்னுடைய ஆடியிருந்தார்? வர்ணம் நான் நிற்கின்றேன் ஒரு 20 20, நிமிடம்? 25 நிமிஷத்துக்குள்ள தான் என்னுடைய வர்ணம் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எனக்கு கரெக்ட்டாக சொல்லத் தெரியவில்லை. ஆனா 20 நிமிஷம் அல்லது 20க்கு மேல் 25 நிமிஷம் இருந்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆம் நான் சொன்னது போல அம் அ என்னோ எனக்கு ஏற்ற மாதிரி மையமாக வைத்து வச்சு கோர்வைகளை கோர்வைகள் இல்லாமல் இல்லை. கோர்வைகள் இருந்தது. ஆனால் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு கதை அ மாதிரி அதை செய்திருந்தார்கள். அ அத்துடன் எனக்கு என்ன இந்த அரங்கேற்றத்தில் அம் ஒன்று நான் இந்த வயதில் இந்த அரங்கேற்றத்தை முடித்ததே எனக்கு கடவுளுக்கு நன்றி. இன்னொரு விஷயம் எனக்கு நீங்கள் தாயும், மகளும் அரங்கேற்றம் செய்ததை சொல்லியிருந்தீர்கள். என்னுடைய மகள் 2002ஆம் ஆண்டு நான் என்னுடைய செய்ய முடியாது எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தவுடன் நான் யோசிச்சுட்டேன். இந்த பெண் குழந்தையை எப்படியாவது ஒரு டான்ஸர் ஆக்க வேண்டும் என்று. ஆ அதனால நான் அவளுக்கு பரதநாட்டியத்தை படிப்பித்து 2002ஆம் ஆண்டு அவளுடைய அரங்கேற்றம் பெர்த்தில் நடந்தது. ஜெயலட்சுமி ராமன் என்று இங்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறார். அவர்தான் முதல் ஆசிரியை பெர்த்துக்கு வந்த முதல் ஆசிரியை. இவரும் கலாஷேத்ரா தான். சிங்கப்பூரில் இருந்து வந்திருந்தார். அவரிடம் அவள் படித்து 2002ஆம் ஆண்டு அம் அம் அவள் அ அ அரங்கேற்றம் செய்தாள். அ அ எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஒரு ஐட்டமாவது அவள் என்னுடன் செய்தால் எப்படி இருக்கும் என்று. ஆனால் நான் அரங்கேற்றம் பண்ணுகிறேன் என்று சொன்ன உடனே அவள் சொல்லிவிட்டுட்டாள். முதலில் நான் அரங்கேற்றம் என்றே அவளுக்கு சொல்லவில்லை. ஒரு புரோகிராம் பண்ணுகிறேன் என்று தான் சொன்னேன். அவள் உடனே சொல்லிட்டாள், "மம்மி நானும் உங்களுடன் ஒரு ஐட்டம் செய்கிறேன்" என்று அவளும் சந்தோஷமாக வந்துவிட்டாள். ஸோ ஓ! அந்த
அந்த பாக்கியம் கிடைக்காது. கிடைக்காது. ம். என்னுடைய இந்த வயதில் அ என்னுடைய பிள்ளையுடன் சேர்ந்து, என்னுடைய மகளுடன் சேர்ந்து எந்த எனக்கு ஆடுகின்ற அந்த பாக்கியம் கிடைக்காது. அது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று தான் நான் சொல்லுவேன். இப்ப இந்த அரங்கேற்றம் 2023ஆம் ஆண்டு நடந்ததா? எத்தனையாம் இல்லை. ஆண்டு? இ மார்ச் மாதம் 22ஆம் தேதி மார்ச் மாதம் இந்த வருடம். இந்த வருடம், இந்த வருடம். அப்ப இந்த வருடம் தான் நடந்து முடிந்திருக்கின்றது. அப்பொழுது நீங்கள் சில பேர் இந்த பெண்களிடம் வயசை கேளாதே என்று சொல்வார்கள். ஆனால் நீங்களே முன்வந்து உங்களுடைய வயசை வைக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய தந்த படமும் கூட அப்படியே இருக்கிறது. 60 வயது திரைப்படம், புகைப்படம். ஆகவே ஒரு தற்துணிவு சொல்வார்களே, ஒரு கட் ஃபீலிங் சொல்வார்களே, இந்த பெண்கள் அது சட்டத்தோடு படிக்கின்றபடியால் எதுக்கும் துணிந்த ஒரு பெண்ணாக இருப்பீர்களோ தெரியவில்லை. அதனால் தான் இதெல்லாம் சாதித்தீர்களோ தெரியவில்லை. பாராட்டுகளும், வாழ்த்துக்களும். இந்த வயதும் ஒரு நன்றி. இதை கொண்டு வெளியில சொல்வது என்று சில பேர் நீங்கள் குறிப்பிட்டது போலவே மற்றவர்கள் நினைப்பார்கள் என்று யோசிப்பார்கள். அதுக்கு ஒரு துணிவு வர வேண்டும் இதை சொல்லுவதற்கு கூட. அதுவும் வானொலியில் வந்து சொல்வதற்கு இன்னொரு துணிவு வர வேண்டும். 2 மடங்கு துணிவு வர வேண்டும். அந்த வேளை வாழ்த்துக்களும், பாராட்டுக்களும். நான் நினைக்கின்றேன், நன்றி. இன்னும் நீங்கள் ஆடினாலும் ஆடுவீங்கன்னு தான் நான் நினைக்கின்றேன். இது நிறுத்த எனக்கு மாட்டீர்கள். அ எனக்கு நிறுத்துகின்ற அந்த துணிவு. நான் இப்பொழுது மைட்டம் என்னுடைய அரங்கேற்றம் முடிந்ததன் பின் எங்களுடைய பாடசாலையின் 20ஆவது ஆண்டு என்றதனால் அரங்கேற்றம் பண்ண அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் எஸ். கொடுத்தோம். அதில் நான் நான் ஆடினேன் அதிலும். ம். அதுக்கு பிறகு இன்னொரு அம் அ நிகழ்ச்சியிலும் என்னை ஆடச் சொல்லி கேட்டார்கள். நான் இன்னொரு ஐட்டம் கொடுத்தேன். அம் எனக்கு பரதநாட்டியத்தை என்னால் என்றைக்கு பிசிக்கலி முடியாமல் போகின்றதோ, அருமை. அன்று வரை நான் ஆட வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய ஆசிரியை பற்றி நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல ம். சொல்ல விரும்புகிறேன். அம் அவளுடைய என்னுடைய ஆசிரியர் ஷோபனாவின் கெட்டித்தனம் என்னவென்றால், ஒவ்வொரு பிள்ளைக்கு ஏற்ற மாதிரியும் கோரியோகிராஃப் பண்ணி, கெட்டித்தனமாக ஒரு அரங்கேற்றத்தை வைப்பதுதான் அவருடைய கெட்டித்தனம். அம் அவருடைய முதல் மாணவி, அரங்கேற்றம் பண்ண முதல் மாணவி, அந்த பிள்ளைக்கு டவுன் சிண்ட்ரோம். ம். அந்த டவுன் சிண்ட்ரோம் இருக்கின்ற பிள்ளைக்கு படிப்பிப்பதே ஒரு பெரிய விஷயம். நிச்சயமா. ஆனால் அந்த பிள்ளையை படிப்பித்து, அந்த பிள்ளைக்கு அரங்கேற்றத்தை பண்ணினார். அவருடைய முதல் அரங்கேற்றம். அம் அவருடைய முதல் அரங்கேற்றத்தில் அப்படியொரு விஷயத்தை எடுத்த பொழுது, பல பேர் அவருக்கு சொல்லியிருந்தார்கள் என்று கேள்விப்பட்டேன். "இது என்னத்துக்கு நீங்கள் முதல் அரங்கேற்றத்தை இப்படி செய்கிறீர்கள்? இதை செய்யாதீர்கள்" என்று. ஆனால் அந்த பிள்ளைக்கு செய்த அந்த அரங்கேற்றத்தின் ஆசீர்வாதம் தான் இப்ப இன்று இருக்கிறது. அவர் இத்தனை அரங்கேற்றங்களை செய்து 20ஆம் ஆண்டை கண்டுவிட்டார். ம். அதிலும் 20ஆம் ஆண்டில் அ 65 வயதுள்ள என்னை அரங்கேற்றி அவருக்கு சந்தோஷத்தை நான் கொடுத்தது நிச்சயம். எனக்கு பெரிய சந்தோஷம். நிச்சயம். ஏனென்றால் அவர் வருகின்ற நேரம் அவரை ஊக்குவித்து அவர் எப்படியும் பழைய பாடசாலையை தொடங்கியிருப்பார். ஆனால் நான் அவரை ஊக்குவித்து அ ப பாடசாலை ஒன்றை தொடங்குங்கள் என்று சொன்னதும் நான் தான். ஆனபடியா எனக்கு அது இரட்டிப்பான சந்தோஷம். இந்த 20வது வருடத்தில் அவவுக்கு நான் ஏதோ என்னால் ஆன வகையில நான் ஒரு பெருமையை தேடிக் கொடுத்துட்டேன் என்று எனக்கு நிச்சயமா. ஒரு சந்தோஷம். ம்ஹ்ம். நிச்சயமா. தமிழில் சொல்வார்களே, நல்லதொரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லி நாங்கள் படித்திருக்கிறோம் ஆரம்ப காலத்தில். அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளும், உங்களுடைய கணவரும், உங்களுடைய குருவும் மிகவும் ஒத்தாசையோடாக இருந்து உங்களை அந்த நோக்கத்தை அடைவதற்காக உழைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே எல்லோருமே பாராட்டுக்குரியவர்கள். நீங்கள் மட்டுமல்ல. இந்த சொல்வார்களே பார்ட்னர்ஸ் இன் கிரைம் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. ஆகவே எல்லாரும் இணைந்து அந்த கிரைம் என்றதுக்கு அப்பால நல்ல விடயத்தை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில எல்லோருக்கும் பாராட்டுக்கள். நிகழ்ச்சியுடைய நிறைவாக, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஆட்களுக்கு அல்லது கேட்டுக் கொண்டிருக்கிற ஆட்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே. என்னுடைய என்னுடைய 65வது வயதில் ம். நான் இதை செய்ய முடியும் என்றால், உங்களால என் முடியாது. உங்களாலும் முடியும். முடியும். எத்தனை ஆசைகளை வைத்துக்கொண்டு சில பேர் காலத்தை கடந்து காலம் கடந்து விட்டது. ம். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பார்க்கத்தான் வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளின் கடமைகளை நாங்கள் செய்யத்தான் வேண்டும். பிள்ளைகளை படிப்பிக்கத்தான் வேண்டும். எங்களுடைய கல்ச்சருக்கு ஏற்றபடி நாங்கள் எங்கள் கணவருக்கு செய்ய வேண்டியதை செய்யத்தான் வேண்டும். வீடை பார்த்துக் கொள்ள வேண்டும். அது எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் மேக் டைம் ஃபார் யுவர்செல்ஃப். எங்களுக்கென்று நாங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும்.
அந்த நேரம் எங்களுக்கு தேவை. ம். அந்த நேரத்தில் உங்களுக்கு விருப்பமான எந்த விடயமாக இருந்தாலும், அது பரதநாட்டியமாக இருக்க வேண்டும் என்றுமில்லை. ம். எந்த விடயமாக இருக்கட்டும். அது ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு யோகாவாக இருக்கட்டும். என்ன உங்களுக்கு விருப்பமோ அதை போய் செய்யுங்கள். உங்களுடைய கனவு ஏதாவது இருக்கின்றது என்றால், அந்த கனவை அப்படியே சாக விட்டுவிட வேண்டாம். எந்த வயதானாலும் உங்களுக்கென்று ஒரு கனவு இருந்தால், அந்த டிட்டர்மினேஷன் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால், எதையுமே நாங்க சாதிக்க முடியும். நிச்சயமாக. அருமையாக சொன்னீர்கள். நான் நினைக்கிறேன் நீங்க சொல்வதைத்தான் நான் இப்போது செய்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே அதுவும் ஒரு நல்ல பழிதான் விஷயம். அல்ல விடயம். அதாவது அதை விடவும் முடியவில்லை, இறக்கப்படவும் முடியவில்லை. அது அப்படியே ஒட்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த வானொலி, சமூக வானொலியாக. நல்ல ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள் அக்கா. பாராட்டுக்களும், வாழ்த்துக்களும். மீண்டும் என்னென்றால், உங்களை போன்றவர்கள் சொல்வார்களே இன்ஸ்பிரேஷனல் லீடர்ஸ் பாசிட்டிவ் தாட்ஸோட வாராக்கள் கொஞ்சம் குறைவு. அதுவும் குறிப்பாக இந்த நாட்டுல வந்து நீங்க டொமஸ்டிக் வயலன்ஸோட ஒர்க் பண்றபடியே தெரிஞ்சிருக்கு மக்களோடையும். ஆகவே அந்த ஒரு சிந்தனை வருகின்ற பொழுதுதான் பல தடைகளை எல்லாம் நாங்கள் உடைத்துக் கொண்டு வெளியில வர முடியும். அந்த வகையில இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்காக குறிப்பாக உங்களுடைய வேலைப்பளுக்களை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்காக இந்த ஏடிபிசி வானொலி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பது மட்டுமல்லாமல் உடைய கலைப்பயணம் இன்னும் மென்மேலும் தொடர வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டது போலவே நீங்கள் தொடர்ந்தும் இந்த கலையோடு பயணித்து இன்னும் பல வருடம் வாழ வேண்டும் என்றும் இந்த வானொலி சார்பாக உடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி சொல்ல விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்கள் இதுவரை கேட்டு பார்த்து ரசித்த நிகழ்ச்சி இவ்வாறே நேர். இவ்வாறு நேராக கலந்து சிறப்பித்திருந்தார் பேத்திலிருந்து சட்டத்தரணியும் மற்றும் சமூக செயற்பாளரான திருமதி சாந்திகா யோகேந்திரன் அவர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடை பெற்று செல்லுமான் உங்கள் அன்பின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேர்களே. Thank you.